நமக்கு ஆபத்து எப்படி வரும், எங்க இருந்து வரும்னு கண்ணுல விளக்கணை ஊத்தி பாக்கணும் போல இருக்கு. இந்திரா, நம்ம வீட்ல கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நம்ம பொன்னியோட கல்யாணம் இருக்குல்ல, அது முடியற வரைக்கும் இனிமே நம்ம யாருமே குடும்பத்தோட வெளியில போகவே வேணாம். நீயோ உன் சித்தப்பாவோ தனியா போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப தூரமாலாம் போக வேணாம். இப்ப மட்டும் இந்திராவா உன்னை வர சொல்லி கூப்பிட்டா நீயா தானே வந்த? இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதான் யாருக்கும் எதுவும் ஆகல இல்ல. இதுக்கெல்லாம் பயந்தா இவ்வளவு பெரிய சேனலை நம்ம நடத்த முடியுமா? அங்க நடந்த கான்ஃபரன்ஸ் நமக்காகத்தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ரித்திகா, எனக்கு வேணாம். அத்தை, இந்தாங்க அண்ணி. இந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா மத்த நேரத்திலயாவது நம்மளால நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா? நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே அங்கேயும் தான் வந்துட்டானே அந்த செழியன். எப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கரெக்டா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்ம நிம்மதியெல்லாம் கெடுத்து விட்டுருவான். ஏய் செல்வனாகி, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நம்மள மாதிரி அவரும் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க தானே வந்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்த கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடிஞ்சதுக்கு காரணமே அவர்தான். ஓஹோ, உங்களுக்கு இன்னும் மாப்பிள்ள பாசம் போகலையா? அதான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவனால பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்திராணியோட வாழ்க்கை. அதை மறந்துடாதீங்க. நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம யாரும் அதுல தலையிடக்கூடாது. மத்தபடி நான் ஒன்னும் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, நடந்ததை தான் சொன்னேன். ஏன் அத்தை, நம்மள கொல்ல வந்தவங்க உண்மையாவே அந்த வர்மாவோட ஆளுங்க தானா? ஏன் ரித்திகா அப்படி கேக்குற? அதான் இந்திராணி சொன்னாலே அது வர்மாவோட வேலைதானு. அப்புறம் என்ன? இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்தா பாவையோட அப்பா பண்ணின பிளான் தானோன்னு தோணுது. அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நீ எப்படி சொல்ற? வேற என்ன, அவரோட ஒய்ஃபு கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒருவேளை நாம அவருக்கு தடையா இருக்கோமோன்னு நினைச்சு அப்படி ஒரு டிராமா பண்ணாரோ என்னமோ. ரித்திகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சும்மா உன் கற்பனையெல்லாம் இங்க கொட்டிட்டு இருக்காத. அங்க நடந்த எல்லாமே உனக்கும் தெரியும். அந்த ரவுடிங் எல்லாம் செழியன் அனுப்பின ஆளுங்கன்னு சொல்றியா? கொலை பண்ற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது. யாரு பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேசாத. ஆஹா, உடனே வந்துருவியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏ, இப்ப ரித்திகா அப்படி என்ன தெரியாம பேசிட்டா? அவ கரெக்டா தானே சொல்றா? அந்த செழியனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அந்த ரவுடிங்க சவாஸ் எல்லாமே இருக்கு. அதனால ரித்திகா சந்தேகப்படுறது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? சத்தியமா அவருக்கு ரவுடிங்க சகவாசம் கிடையவே கிடையாது. நீங்க தான் அப்படி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கல்ல, அவர் எதுக்காக தலையில கட்டு போட்டிருந்தாருன்னு தெரியும்ல. அத கூட நீங்க தப்பா யோசிக்கலாம். ஆனா அப்ப கூட இருந்த அண்ணி மாமாவுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. இத பாரு ஐலி, நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. அவனால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியாது. போதும், நிறுத்துங்க. பேசி அழுதுருக்கேன். அது உனக்கே அழுத்து போனதுனாலயும் என்னவோ என்னோட அம்மாவை என்கிட்ட திருப்பி கொடுத்து என்னோட பாதி பாரத்தை இறக்கி வச்சுட்ட.
அதனாலதான் இத்தனை வருஷத்துல முதல் முறையா உன்கிட்ட நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். என் மேல கருணை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி முருகா. என்னடா இவ திரும்ப திரும்ப நம்மள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளேன்னு நினைக்காத. இன்னும் ஒரு 3 வேண்டுதல் மட்டும் தான், அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என் அம்மாவை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துட்ட, ஆனா அவங்க திரும்ப பழைய மாதிரி எனக்கு கிடைக்கணும். நான் அவங்கள தைரியமா வெளியில கூட்டிட்டு வரணும். அதுக்கு நான் அவங்க மேல இருக்கிற கலங்கத்தை துடைக்கணும். சிவாவ அவரோட அப்பா எல்லாரும் முன்னாடியும் என்னோட மூத்த மகன் இவன் தான்னு சொல்லணும். அவரோட வாழ்க்கைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். எனக்கும் அவருக்கும் நடுவுல சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்க மாட்டேன். எனக்கு அவர்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேச தைரியம் வரப்போ நானே அந்த குழப்பத்தை தீர்த்துப்பேன். என் அடுத்த வேண்டுதல் இந்திராணி அண்ணிய பத்தி தான். என் அம்மா பாட்டிக்கு அப்புறம் என் மேல அதிகம் பாசம் வச்சது இந்திராணி அண்ணி மட்டும் தான். ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். செழியன் அண்ணனும் அண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சில விஷயங்கள் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுக்குது. அதெல்லாம் சரியாகி மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இது எல்லாத்துக்கும் நீதான் ஹெல்ப் பண்ணணும்.